Milky Mist ice creams. மல்லி 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 மல்லி. எல்லாரும் முன்னாடியும் கால்ல விழுந்து அழுத. அதுலயே அந்த மல்லி ஜெயிச்ச மாதிரி தானடி. நீ ஏண்டி அப்படி எல்லாம் பண்ண? இந்த பார், உன் மவ பண்ணதுலயே உருப்படியான ஒரு விஷயமே அதான். அதையும் போய் ஏன் பண்ணேன்னு கேக்குற. இவ ஏன் இப்படி தத்தியா இருக்கான்னு உன்னை பார்த்ததும் புரியுது. ஆனா உன் புருஷன் இருக்காரு பாத்தியா, கரெக்டா அந்த நேரத்துல சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட அவரே கால்ல விழப்போனாரு பாரு. அங்க நிக்கிறான் இந்த மனுஷன். அது புரியாம பேசிக்கிட்டு இருக்காது. இதுக்கு ஒண்ணும் சொல்லல சித்தி. இனிமே அந்த மல்லியும் அன்னபூரணியும் இதையே சொல்லி சொல்லி காட்டுவாங்க. அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த பாரு, தப்பு பண்றது தப்பே இல்ல. அத தப்பா பண்றோம் பாரு, அதான் தப்பு. தப்ப கூட நம்ம சரியா பண்ணணும். நல்ல புத்திமதி. அச்சச்சோ, மைண்ட் வாய்ஸ் வெளியே வந்துருச்சா? நம்ம மைண்டையே இப்படி லீக் பண்ணுது. ஒன்னும் புரியலையே. இந்த பாரு, தப்பு பண்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு வாயால வடையெல்லாம் சுடக்கூடாது. அதனால அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. உண்டா? இல்லல. ஆனா பாட்டி, மாமா பேசுறதுல இருந்து எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுது. மல்லி அவர் எந்த காலத்திலயும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. என்ன அவரை ஏத்துக்கவும் மாட்டாரு. அப்படிதான் எனக்கு தோணுது. ஐயோ, இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன் தம்பி இப்படி எல்லாம் மாறுவான்னு நான் நினைக்கவே இல்ல. நீயே இப்படி போலமுனா எனக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்குமா? நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். நானே என் மாமா என்கிட்ட வந்து என்ன சாரியில அழகா இருக்கேன்னு சொன்னப்போ வேற எதை பத்தி யோசிக்காம வந்து நின்னுட்டேன். கொஞ்சம் நின்னு பாத்திருந்தேன்னா அவர் அத மல்லியோட பையில இருந்து எடுத்து ஏன் பையில எடுத்து வச்சதை நான் கண்டுபிடிச்சிருப்பேன். நான் சொல்லல முட்டாளுன்னு. நான் திட்டினதுல நொந்து போயிடுவா வெந்து போயிடுவான்னு சொன்னல. பாத்தியா உன் மவளோட லட்சணத்தை? மாமா வந்தானாமா, பார்த்தானாமா, நீ இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கேன்னு சொன்னானாமா. எப்ப வந்து சொல்லுது பாரு. ஆமா, அவ எதுக்கு இங்க வந்தான்? என்னைக்கும் இல்லாத திருநாளா? நீ அழகா இருக்கேன்னு சொன்னானே, உனக்கு டவுட்டே வரலையா? நீ என்கிட்டே எதுவுமே சொல்லாம விட்டுட்ட. சரி சரி, அழாத அழாத. நடந்ததை விடுங்க. இனிமே ஆக வேண்டியதா பாப்போம். நாம கொஞ்சம் நல்ல விதமா அடக்கி வாசிப்போம் எல்லாரும் முன்னாடியும். ஆனா பின்னால என்னென்ன வேலை பண்ணணுமோ அதை சைலண்டா பார்க்கணும். இந்த மாதிரி இன்னொரு தடவை தப்பு பண்ணோன்னு வைங்க, அது நம்மளை காலி பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். என் பேத்தி கழுத்துல விஜய் கட்டின தாலியோட இந்த வீட்ல இவ வாழணும். அதுதான் என்னோட ஆசை. அதனால இனிமே நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். எதுக்கு மாமா வர சொன்னீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் கேவலமான வேலையை பாக்குற? உனக்கு அசிங்கமா இல்லையா? நல்லா படிச்சிருக்க, ஆனா அடிப்படையா இருக்க வேண்டிய அறம் உன்கிட்டே இல்லையே. தாலியை உன் பேக்ல வச்சது யார் தெரியுமா? தெரியும். மல்லி பேக்ல வச்சது நீ தானே? அப்பவே கூப்பிட்டு வான் பண்ணிடலான்னு தான் நினைச்சேன். அப்படி நான் செஞ்சிருந்தா அடுத்தவங்களோட வலி என்னன்னு உனக்கு புரியாமலே போயிருக்கும். அதான் அந்த தாலிய மல்லி பேக்ல இருந்து எடுத்து உன் பேக்ல வச்சேன். இப்ப அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்குன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு மாமா. நான் செஞ்சது தப்புதான். அதே எப்படி சொல்லி சொல்லி காட்டுறீங்க? சொல்லி காட்டல, திரும்ப திரும்ப சொன்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் புத்தி வந்துராதான்னு ஒரு நப்பாசையில தான். ஏற்கனவே கேப்படையில நீங்க எள்ளு கலந்த விஷயத்துல மல்லி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா. அவ மன்னிச்சு விட சொன்னதுனாலதான் நானும் மன்னிச்சு விட்டேன். அதனாலதான் நீங்க எல்லாரும் இந்த வீட்டுல இப்போ இருக்கீங்க. அப்போ உங்க எல்லாருக்கும் அவ மேல இருக்கிற கோவம் போல இல்ல மாமா? மல்லி வர்றதுக்கு முன்னாடி இப்படிலாம் ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கா? இத ஏன் விடு மாமா? இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நடக்க வேண்டியது.
அது எவ்வளவு ஒருத்தக்க நடக்கும்போது அதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? என்னோட ஒவ்வொரு தப்புக்கு பின்னாடியும் உங்க மேல வச்சிருக்கிற லவ் இருக்கு மாமா. அதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியல. மல்லி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே உன் மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. மல்லி மேல பழிய போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டனா உன் மேல அபிப்பிராயம் வந்துரும்னு நினைக்கிறியா? உனக்கே இது குழந்தைத்தனமா தெரியல? குழந்தைத்தனம் தான் மாமா. குழந்தைங்க எத்தனை தடவை விழுந்தாலும் விழாம நடக்கிற வரைக்கும் எழுந்து நடக்கிற முயற்சியை கைவிடாது. நானும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஆனா ஒண்ணு மாமா, இந்த வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப வருஷம் கழிச்சும் கூட இந்த ரஞ்சிதா நம்மள இவ்ளோ நேசிச்சாலே அவளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு கண்டிப்பா நினைப்பீங்க. அப்படியெல்லாம் நீயே கற்பனை பண்ணிட்டு அலையாத. எனக்கு சுயநினைவே இல்லாத நேரத்துல கூட சத்தியமா ஒரு நிமிஷம் கூட உன்னை நினைக்க மாட்டேன். நீ போலாம். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க மாமா. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் நீங்க வருத்தப்படுவீங்க பாருங்க. Milky Mist Paneer Tikka, Milky Mist Paneer Chili, Milky Mist Paneer 65. இதான் இது மட்டும்தான். Paneerna Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்லை. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட் இதுதான். இது மட்டும்தான். Paneerna only Milky Mist.